ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிணைஞ்சிக்கிற மாதிரி, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு ஒரு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் வந்து நம்ம வடச்சட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 12 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வரமிளகா நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே வடச்சட்டியில் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ சீரகம் நல்லா கலர் மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டியில் வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணி நல்லா கலர் மாதிரி நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 6 ஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக கூட அந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். வறுத்தாச்சுங்க. இதை இப்போ வந்து நான் தனியாக அது கூடயே எடுத்து வச்சிட்றேன். அடுத்தது வந்து கருகாப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா இது வந்து மொறுமொறுன்னு கை வச்சு அமுத்துனா மொறுமொறுன்னு ஆகணும். அந்தளவுக்கு ஆக வரைக்கும் வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது வந்து ஃப்ளாக்ஸ் சீட். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது வந்து நல்லா நான் கழுவிட்டு வடச்சட்டியில் சும்மா ஒரு ஓட்டினீங்கனாவே அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, போட்டோன்னே எடுத்துடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற கசடெல்லாம் வந்து வெளியே வந்துடும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிரும். இப்போ யூஸ் பண்ண முடியாது. சும்மா தண்ணியில் போட்டோன்னையும் எடுத்துடணும். அப்போ தான் அதில் இருக்கிற குப்பையெல்லாம் போகும். நல்லா வந்து அது வெடிக்குங்க. வெடிச்சோன்னையும் நம்ம அதையும் இறக்கிடலாம். உப்பு வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இல்லைனா வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து போட்டிங்கன்னா தண்ணி விடாது. அதனால் நீங்கள் வறுக்கிறீங்கன்னா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடராகவும் அரைக்காமல் குறன்னு அரைக்காமல் ஒரு நடுவில் ஒரு மாதிரி திரியாக இருக்கும் இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா சூடு ஆற வரைக்கும் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் தாங்கும். அவ்வளோதாங்க. ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு ஒரு பொடி வந்து செஞ்சுட்டோம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.